இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு பன்னிக்குட்டியும் ஒரு பொம்பளையுமே, அதாச்சும் ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொம்பளை கிடையாது, அதுவும் ஒரு டீமன் தான். 2 டீமனும் வந்து ஹீரோவோட வீட்டை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. நான் வெளியே தான் இருக்கிறோம், கொஞ்ச நாளும் கூட உள்ளே போனதே கிடையாது. ஒரு நாள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இது வரைக்கும் உள்ளே போகிற அளவுக்கு வந்து இருக்கிற ஒரே தகுதி படைச்சவங்க வந்து நம்ம டீமன்லோட சிஸ்டர் தான். இது வரைக்கும் யாருமேனாலுமே வந்து அதுக்குள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவள் சிஸ்டருமே வந்துடுவா. அவள் தான் வந்து இப்போ தற்போதைய டீமன் கிங்காக இருப்பாள். அப்படி இருக்கும்போது அவளுமே வந்துட்டு நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் டான்ஜி வந்து பின்னாடி வந்து அந்த அவளோட தங்கச்சியோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு, நான் வந்து உங்கள்கிட்ட படித்து சொன்னேன், போய் கல்டிவேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு, இந்நேரத்துக்கு வந்து நீ 8 டெய்ல்டாக வந்து எவால்வ் ஆகிருக்க. ஓகே, ஆனால் இதுக்கு மேலேயே வந்து உனக்கு 9 டெய்ல்டாக வந்து நீ எவால்வ் ஆகிருக்கணும். ஏன் வந்து எவால்வ் ஆகலை? நீ வந்து ஜஸ்ட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க, கல்டிவேஷன் பண்ணிட்டு உனக்கு எண்ணமே இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அவளுக்குள்ளே பாடியிலேருந்து லைட்டாக சேஞ்சஸ் ஆரம்பிக்குது 9 டெய்ல்டு ஃபாக்ஸ்க்கு. அப்படி பார்த்தோன்னே வந்து அவளோட இன்னொரு எபிலிட்டி வந்து அவேக்கன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜி வந்து புரிஞ்சுக்கிட்டு, அவள் வந்து அந்த பெயினில் வந்து துடிச்சிக்கிட்டு இருப்பாள். அப்போ நான் தான் வந்து என்னோடய தங்கச்சி வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்ண சொன்னேன். நானுமே வந்து அந்த இதையும் கொஞ்சம் ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு, அவளுமே வந்து அந்த ஃபோர்ஸை வந்து அவள் உடம்புல வாங்க போகிற சமயத்தில் இந்த ஃபினிக்ஸ் வந்து தடுத்துடும். தடுத்து விட்டு போட்டு, இங்கே நான் உங்கள்கிட்ட படித்து சொல்லிக்கிறேன் இல்லையா, நீ வந்து தேவையில்லாத வேலையில் வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க அக்கா வந்து சொல்லும்போது, ஆக்சுவலாக நீ வந்து ஐஸ் டைப், உன்னோட தங்கச்சி வந்து ஃபயர் டைப். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ என்னோடய ரத்தத்தை வந்து அவளுக்கு கொடுத்துருக்க. அப்படி தானே? என் ரத்தம் நல்லா இருந்திருக்குமே, இங்கே ஒரு தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இரு நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்னால் வந்து உன் தங்கச்சிக்காக ஹெல்ப் பண்ணுறது எனக்கு புரியுது, ஆனால் உன்னால் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் 2 பேருமே டோட்டலாக ஆப்போசிட்டான ஒரு ஆரா வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ நீ என்ன தான் ஹெல்ப் பண்ணாலுமே அவளுக்கு வந்து பெயின் ரெடியூஸ் ஆக போகிறதும் கிடையாது. மேபி ரெடியூஸ் ஆனாலுமே கூட கொஞ்சம் அளவுக்கு தான் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த பெயின் உன்ற உடம்புல நீ வாங்கினங்காட்டி அவளோட பெயினை விட உன்ற உடம்புல இருக்கிற பெயின் வந்து பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அதனால் என்ன, சரி இந்த மாதிரி நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உனக்கு கேட்குறேன். இந்த மாதிரி மாஸ்டருக்கு வந்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவரை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து அவரோட பெட்டில் நானுமே ஒரு பெட்டு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா நீ வந்து மாஸ்டரோட மனைவியாக இருக்க வந்து நீ விரும்பல, அப்படின்னா அந்த ஸ்பாட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கேவலம் ஒரு விற்று போன பறவணி நீ வந்து அந்த மாதிரி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தில் இந்த மாதிரி மாஸ்டரோட பெட்ஸ் எல்லாம் நான் வந்து பாதுகாத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து தங்கச்சி கல்டிவேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. அவள் வந்து கடைசியில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பிரேக் த்ரூ வந்து ஆயிடுவா. இது எல்லாமே வந்து ஃபினிக்ஸோட பிளட் இருக்கிறங்காட்டி அவளுக்கு வந்து இன்னொரு நியூ டைப்பான பவர் வந்து கிடச்சிருக்கும். இப்போ அதே சமயத்தில் ஹீரோ பண்ண விட்டாலகடி வேலைனால இப்போ இம்மோர்டல் வேர்ல்டுமே மார்டல் வேர்ல்டு ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்டிவிட்டி பேத் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நிறைய பேருமே வந்து அவங்க மார்டல் இருக்கிற இருந்துக்கிட்டு அவங்க ஆன்செஸ்டர் வந்து இம்மோர்டல் வேர்ல்டில் இருப்பாங்களே, அவங்கள எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அதில் ஒரு ஃபேமஸான ஒரு செக்ட்டு அவன் வந்து இந்த மாதிரி மலை உச்சியில் போய் அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் தான் வந்து நம்ம சமன் பண்ண முடியும். எடுத்தவங்க ஒத்துட்டு வந்து சமன் பண்ண முடியாது. அந்த கல்லில் தான் வந்து சமன் பண்ணால் அதுக்கு வந்து பிளட்டு கொஞ்சம் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அவங்க தாத்தா வந்துட்டு இந்த மாதிரி பிளட்டு வந்து கொஞ்சம் ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது போதாதா தாத்தா, ஊத்துறா சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து ரத்தத்தை எல்லாத்தையும் வந்து கொடுக்க, என் கையை சீக்கிரமாக பிடிச்சி இழு கிராண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுக்கும்போது பின்னாடியே அவனோட ஆன்செஸ்டர் ஒட்டிகிட்டு வந்துடுவான். இப்போ எனக்கு தெரியுது எதுக்கு வந்து நீ அதிக ரத்தம் கேட்டேன்னு சொல்லி போட்டு, நான் உன்னை தாண்டா வர சொன்னேன், இவன் யாரா புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, ஓ சைல்டு நான் தான் அவனோட ஆன்செஸ்டர், அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சொல்லிவிட்டு, அப்புறம் இங்கே பார்த்தியா இது சாதாரணமான பறவைகளை, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரேரஸ்டான ஹெவன்லி மவுண்ட்டு, இதை நம்ம உனக்கு கொடுக்க ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்கணும், அந்த ஆளை வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்டுருக்கும்போது, சரி அப்போ நீ வந்து மாஸ்டர் லீவ் பார்க்க தானே வந்திருக்க, நைஸாக நேக் பண்ணி வந்துட்டேன், சரி வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஹீரோ பார்க்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பேசுவாங்கன்னா, அந்த ஃபினாக்ஸை பற்றி தான் பேசிட்டு போவாங்க. இந்த மாதிரி நான் இம்மோர்டல் வேர்ல்டு மோட்டல் வேர்ல்டுக்கு ஓப்பன் ஆகிற கேட்டு வந்து ஒன்று இருந்துச்சு, அதை வந்து ஓவர்ஸாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபினாக்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபினாக்ஸை வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கொண்ட ஒரு பவர் வந்து வச்சுருக்கிறவ துரத்திட்டு போனான். அது மூலமாக அட்டாக் பண்ணால் மேபி அவள் உயிரோடு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது சாதாரணமாக டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, அது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து இருக்கிற ஒரு விஷயம். ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேயே வந்து இதிலேருந்து சப்பாஸ் பண்ணி வந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கையை விட்டு விரலை விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. அவங்களால மட்டும்தான் வந்து சப்ரஸாக பண்ண முடியும். மற்ற யார் மேலே பார்த்தாலுமே வந்து இது ஒரு கன்ஃபார்ம் டெத்து மாதிரி. அது ஃபினாக்ஸாக இருந்தாலுமே வந்து அதில் தப்பி பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை திறக்க அந்த ஃபினாக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது.
ஏம்மா நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ வாங்க வாங்க நீங்கள் வந்து மாஸ்டர் பார்க்க வந்துருக்கிறீங்களா, இப்போ மாஸ்டர் வந்து என்னை வச்சு ஸ்கிரிப்சர் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் நான் வந்து உங்களுக்கு சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே சிட்டி இருக்கும். சிட்டி இந்த மாதிரி நம்ம கெஸ்ட்டு வந்திருக்காங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் டீ எட்டு அப்படின்னு சொல்லிட்டு போது அந்த சிட்டி வந்துட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துக்கிறீங்க எனக்கு புரியுது, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களால வந்து ஒபீடியண்ட்டாக கண்டிப்பாக மாஸ்டர் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஹீரோ வந்து ஸ்கிரிப்சர் பண்ணி முடிச்சோன்னே வந்து அது நார்மலான ஒரு இதில் பண்ணுறது கிடையாது. ஹீரோ பண்ணுற அந்த ஸ்டாச்சு வந்து ஒரு டிவைன் ரூட்ஸில் வந்து பண்ணுறது. அப்படி பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே வந்து அதை பார்த்து மெயின் வந்துட்டுருக்க. தூரத்தில் வந்து சாஞ்சி, அதாவது இந்த டாஞ்சி பார்த்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாயிட்டுருப்பா. அவள் வந்து மாஸ்டர் கூட க்ளோஸ் ஆகிறது வந்து ஒரு பொசசிவான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து டாஞ்சிக்கு வந்து கொடுக்குது. இவங்க 3 பேருமே வந்து அந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து ஐஸில் டாப் ரேட்டடான ஒரு மான்ஸ்டரு, இன்னொரு சைடில் வந்து ஃபயரில் டாப் ரேட்டடான பேர்டுக்கெல்லாமே வந்து கிங்கான ஃபினக்ஸு. என்னடா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயும் வந்து குழப்பம் இருக்கும். இப்போ ஹீரோ வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வந்து அந்த டீ வந்து சேவ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த டீயை பார்க்கும்போது அதில் வந்து லா வந்து கண்டெய்ன் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இப்போ எல்லா கல்டிவேஷன் மெத்தட்லேயும் வந்து டாப் லெவலில் இருக்கிறது வந்து செயின்ட்னு ஒருத்தங்க. அவங்க செயின்ட்டுன்னு நினச்சா ஒரு உயிர் இல்லாத ஒரு பொம்மைக்கும் கூட மனுஷனாக வந்து மாறுறதுக்கான தன்மையை வந்து கொடுக்க முடியும். அவங்க நினச்சா என்ன வேணாலுமே பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு ஆம்னிபொட்டன்ட். அந்த மாதிரி தான் வந்து ஹீரோவுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஹீரோ க்ரியேட் பண்ணுற எல்லாமே வந்து மாஸ்டராக மாறுது. அது எல்லாமே வந்து ட்ரெஷர்ஸாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ சுற்றி இருக்கிற ஏர் எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் ஏர். அவர் குடிக்கிற தண்ணியும் கூட ஸ்பிரிச்சுவல் வாட்டர். இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரியாமல் நடக்குது. ஸோ ஹீரோ வந்து ஒரு செயிண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு விதத்தில் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஹீரோ இருந்துட்டு அப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, ஓ அப்படின்னா நீங்கள் வந்து இம்மோட்டல் வேர்ல்டுலேருந்து வந்தவங்களா, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ரூடாக நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போது, இல்லை மாஸ்டர் நான் தான் வந்து உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், எங்களோட தப்பு தான் இது, நாங்கள் ரூடாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் அவன் கொண்டு வந்தான்ல பறவை, அதெல்லாம் வந்து அந்த தீவனம் போடுறதுக்கு வந்து அந்த சிட்டி வந்து தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போனோன்னே வந்துட்டு என்னடா என்ன மாதிரி இடண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நான் சொல்கிறது கேட்டு ஒழுங்கானதுக்கும் இல்லைன்னா உங்களை எல்லாருமே வந்து வெட்டி சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அந்த பறவை வெளியில் வர, பாஸ் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம்டா, நான் சொல்கிற மாதிரி கேளு, இப்போ எப்படி முட்டை வைக்கிறேங்கிற ஒரு நாலேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், எல்லாம் வரிசையாக நின்றுட்டு இந்த மாதிரி முட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முட்டை போடுறக்கு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு இவன் என்னடா இது, இவளை முட்டை போடுறக்கான இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன், அது ஒரு வகையில் நல்லது தான். அந்த முட்டை போடுறதுனால நம்ம வந்து எக் ப்ரொடக்ஷன் டீம் வந்து கொடுத்த மாதிரி ஆச்சு. இது மூலமாக மாஸ்டர்லி வந்து ஏதாவது நம்ம மேலே வந்து பரிதாபப்பட்டு நம்ம ஆபத்து நிலைமையில் இருக்கும்போது உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அப்படி இப்படின்னு அவங்க பேசுகிறாங்க, சும்மா அவங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்படி கிளம்பிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த ஒரு ஸ்டாச்சு பண்ணியிருப்பார்ல, அதில் வந்து மிச்சம் மீதி இருக்கும் அந்த செதுக்குன தூள், அது எல்லாத்தையும் வந்து சிட்டி தூக்கி வெளியில் போட சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு தாத்தா இருந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் வெளியே தானே போட போகிறீங்க, நாங்கள் இப்போ வெளியில் தான் போகிறோம், எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி எடுத்துகிட்டு போங்க, எதுக்கு அவனுக்கு குப்பைக்கு இந்த இது பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து அந்த குப்பையை கொடுத்து விட்ருவேன். அவனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்க. ஆக்சுவலாக ஹீரோ பொறுத்த வரைக்கும் குப்பை, ஆனால் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர் மாதிரி. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் எதுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம், நான் தான் என்னோடய உயிர் ரிஸ்க் பண்ணி மாஸ்டர் லீகிட்ட வந்து கேட்டேன், தர முடியாது போடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து லந்து கொடுத்துட்டு கடைசியில் அப்படி இப்படின்னு இங்கே ஒரு நிகழ்ச்சியெல்லாம் போயிட்டுருக்குது. அதே சமயத்தில் சீனங்கட்டாயி இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டீமன் வந்து வழிபடுறவங்க வந்து அப்படி இப்படின்னு பண்ணி டீமன் லார்டோட ஃபெமிலியர் வந்து சமன் பண்ணிடுவாங்க. அதுவும் ஒரு டீமன் ஜென்ரல் மாதிரி அது வந்துட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும். இருக்கடா ஒரு 3 சாப்டர் இருக்குது முடிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ண சொல்லி போட்டு அது படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த புக்கு நல்லா இருந்துச்சு, சரி உங்கள் மோட்டலோவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு ஏதாவது இருக்குது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக இங்கே வந்து ஜெர்னி டு த வெஸ்ட்னு ஒரு அற்புதமான கதை இருக்குது, ஆனால் அது எதான் மக்கள் அந்தளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அதை போய் வாங்கிட்டு வா. ஆக்சுவலாக சார் இந்த டவுன்லேருந்து எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டேன், இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அப்படின்னா ஒரு சிட்டியை அழிக்க ஆரம்பிங்கடா, ஏன்னா நம்ம இங்கே வந்ததுக்கான ரீசனே வந்து மொதல் டீமன் வந்து எப்படி அழிஞ்சான்னு தெரியல, 2வது டீமன் வந்து அவ இருக்கிற ஒரு இடமே வந்து தெரியாமல் போயிடுச்சு. அப்படின்னா ஒரு கண்டிப்பாக இந்த மோட்டல் லோடில் வந்து எவனா ஒரு ஆல்மைட்டி இருக்கிறான், அவனை தேடி தான் வந்திருக்குது. சரி எல்லாருமே வந்து பாய்ஸ் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிட்டியை வந்து அழிச்சிட்டு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் சீனங்கட்டாயி இம்மோட்டல் வேர்ல்டில் வந்து ஒரு முக்கியமான இடம், அதில் வந்து ஒரு இம்பீரியல் பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு இடம், அதுவுமே வந்து ஒரு ராயல் பிளேஸ் மாதிரி. இம்மோட்டல் வேர்ல்டில் வந்து ஒரு ராயல் பிளேஸ் மாதிரி, அதில் இருக்கிற ஒரு ராஜா வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நடக்கிற ஈவெண்ட் எல்லாம், எப்படி வந்து மோட்டல் வேர்ல்டும் இம்மோட்டல் வேர்ல்டும் திரும்ப வந்து கனெக்டிங் பேத் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கணும். மொதல் பாசிபிலிட்டி வந்து
ஒரு ஆல்மைட்டி வந்து அங்கே ரீபார்ன் ஆகிருக்கணும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது பாசிபிலிட்டி என்னென்னா, இப்போது இந்த கனெக்டிவிட்டி ஆச்சுல்ல, அந்த கனெக்டிவிட்டி வந்து பிரேக் ஆகிறதுக்குள்ளே வந்து அவன் அங்கே போய் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அதில் குட்டை கொலை பண்ணுறவங்க வந்துட்டு ஹீரோவை வந்து அவன் வித்தியாசமாக போர்ட்ரேட் பண்ணுறான். இந்த மாதிரி அவன் யாருன்னே தெரியல, மேபி ஃபேக்காக இருக்கலாம், நம்ம போய் விசாரிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குட்டையை குழப்பிட்டு நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இம்மார்ட்டல் வேர்ல்டில் வந்து அவன் இம்பீரியல் கிடையாது, இம்மார்ட்டல் வேர்ல்டில் வந்து ஒரு ராயல் மாதிரி இப்போ அப்படி இருந்துட்டு இப்போ அவன் வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அங்கேயுமே வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்போ இம்மார்ட்டல் வேர்ல்டுனாலும் கூட இங்கே எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்களோ அதே மாதிரி இம்மார்ட்டல் வேர்ல்டில் வந்து அவங்களோட கல்டிவேஷன் வந்து கொஞ்சம் பூரா தான், அவங்கள வந்து மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வயசில் பெரியானவங்க இருந்தாலும் கூட அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க, அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதே சமயத்தில் இவன் வந்து ஹீரோ கிளம்பி போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் ஹீரோவும் அப்புறம் டான்ஜியுமே வந்து மார்க்கெட்டுக்கு போய் எதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அப்போ ஃபினாக்ஸ் நடுவில் வந்துட்டு இந்த என் மேலே வந்து ட்ராவல் பண்ணிங்க, நான் எதுக்கு சும்மாவே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் வந்து உங்களை தூக்கிட்டு பக்கத்து டவுனுக்கு போகிறது நல்லா இருக்காதுங்க, நாங்கள் ஏதாவது லாங் ட்ராவலுக்கு வேணால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா நான் ஹியூமன் ஃபார்ம் மாறேன் இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது அதை விட மோசமாகுதுங்க. நீங்கள் வந்து ஏன் வந்து கொஞ்சம் டீசெண்டாக லோவாக வந்து ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது குட்டியான ஒரு கோழி குஞ்சா மாதிரி ஹீரோ மேலே யாரா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் பார்த்துட்டு ஆஞ்சிக்கு லைட்டாக கடுப்பாயிட்டு மார்க்கெட் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது, அங்கே நிறையா மக்களுக்கு வந்து ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிறது வந்து ஹீரோ பார்க்குறாரு. அப்போது அவர் வழக்கமாக போகிற மார்க்கெட்டில் போய் விசாரிக்கும் போது, ஏன் என்னாச்சு, ஏன் கடையெல்லாம் நிறைய எண்ணெய் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி பக்கத்து கடையில் வந்து டீமனை வழிபடுற பார்பேரியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க மக்கள் கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அடித்து பிடுங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பெண்களை பார்த்தாலும் கூட அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா நானுமே வந்து இந்த வாரில் கலந்துக்குமா அப்படி ஒரு விஷயம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு சரி நான் அதை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போது போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போர்டு மாட்டியிருக்காங்க, இந்த மாதிரி போருக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், யாராவது வந்து உதவி பண்ணுங்கடா அப்படின்னு போட்டுருக்கும்போது, ஹீரோ வந்து நடுவில் பூந்து என்னாச்சு என்ன விஷயம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக வந்து சார் இங்கே வந்து சேராமையெல்லாம் கிடையாது, நிறைய பேர் சேர்ந்தாங்க, ஆனால் நிறைய பேர் உயிர் பலி வந்து ஆகிப்போச்சு, இன்னும் கூடிய சீதில் போனால் பெண்கள் கையிலேயே கத்தி கொடுத்து சண்டை போடுற நிலம் வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக அவன் ஹீரோ கிட்ட வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா அவன் ஹீரோவை பற்றி அவன் நிறையவே கேள்விப்பட்டிருப்பான். இப்போ ஹீரோவுக்கு வந்து சேவ் பண்ணுற கிங்டத்தில் வந்து இருக்கிற ஒரு இம்பீரியல் கார்டு மாதிரி, ஸோ அவனுக்கு வந்து ஹீரோ மேலே வந்து ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி. ஹீரோ பார்த்தா கடவுள் மாதிரி தான் அவன் பேசிகிட்டு இருப்பான். ஹீரோ என்ன தான் சொன்னாலும் அவன் நார்மலாக வந்து பேச மாட்டான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து சண்டை கட்ட மாட்டேன் அப்படின்ட்டாரு. இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து சண்டை கட்டினாருன்னா அவர் பவரோட இம்பாக்ட் தாங்க முடியாமல் ஹெவன் எர்த் ரெண்டுமே வந்து அழிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ உண்மையால் வந்து அவங்க சண்டை போட முடியும்னு சொல்லி போட்டு, சரி நான் உங்களுக்கு ஏதாவது வெப்பனை மேக் பண்ணி கொடுக்குறேன், அவங்க கத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்தியை வச்சு மேக் பண்ணிகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அந்த இம்பீரியல் அதாவது அந்த ஃபெமிலியர் வந்துச்சுல்ல இம்மோர்ட்டல் வேர்ல்ட்லேருந்து வந்து அந்த டீமன் லார்டு இருக்கிறதெல்லாம் வந்து இம்மோர்ட்டல் வேர்ல்ட்லேருந்து அதுக்கு சம்மந்தமான இடம், அதுலேருந்து வந்து ஒரு ஃபெமிலியர் தான் இந்த டீமன் லார்டு. அது வந்து அங்கே இருக்கிற ராஜாவை பிடிச்சிட்டு இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி 2 டீமன் வந்தானுங்க, ஒருத்தன் காணாமல் போயிட்டான், இன்னொருத்தன் அழிஞ்சே போயிட்டான். இதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆல்மைட்டி தான். அவன் இங்கே தான் இருக்கிறது எனக்கு கடைசி தகவல் வந்துச்சு, அவன் யார் என்ன அதை மட்டும் சொல்லு, நானும் உன்னையும் உன் குடும்பத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு இப்படியெல்லாம் சொன்னால் புரியாதுடா, உன்னை கொண்டதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்கிட்ட கேட்டுக்குன்னு சொல்லிட்டு அவன் கொல்ல போக, அப்போ டிங்குன்னு சதம் கேட்குது. எவன்டா இது, நான் இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது டிங்குன்னு மணி அடிக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து அங்கே கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அது கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கிராஃப்ட் மேன்லாம் பார்த்துட்டு, ஆக்சுவலாக மாஸ்டர் லீக்கு கிராஃப்ட் பண்ணக்கூடவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு வெப்பனை வந்து மேக் பண்ணுவார். மேக் பண்ணும்போது அது என்ன அதாவது அது என்ன வெப்பன்னு பார்த்தா அது ஆக்சுவலாக ஒரு கன் பார்த்தோன்னே வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல வெப்பன், நான் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு மேனுவலாக வந்து எழுதி கொடுக்குறேன், இது போய் உங்கள் கிங் கேட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் லீ, அதுக்கப்புறம் நான் உங்களோட ஸ்வாட்லேயுமே சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது ஜஸ்ட்டு கத்தி வைக்கிறேன், அந்த இடமே வந்து கிழிச்சிட்டு போகுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு என்னாச்சு, எதனால வந்து எங்கள் இடமெல்லாம் இப்போ நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எதாலத்துக்கு காரணமே வந்து மாஸ்டர் லீ தான். எதோ நானா, நான் உனக்கு ஃபோர்ச்சு தான்டா பண்ணி கொடுத்தேன், நீ தான்டா இந்த மாதிரி இம்பேக்டெல்லாம் கிரியேட் பண்ணி வீட்டை பூரா சேதம் பண்ணேன், சரி அப்படின்னா ப்ளேமை பூரா நான் எடுத்துக்கிறேன், என்ன திட்டுங்க மாஸ்டர் லீ விட்டுருங்க, ஏன்டா ப்ளேமை நான் என்னன்னு உன்னை எடுக்க சொன்னேன், நீ தான்டா ப்ளேமே, நான் இதுக்கடா வந்து தேவையில்லாமல் வீட்டை வந்து அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோ வந்து ஒரு கன்று கொடுத்துருப்பார்ல, அதை வந்து தவறுதெல்லாம் இந்த கார்டு சொல்லும்போது அதை தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற அவனை வந்து போட்டு தள்ளிடும். போட்டு தள்ளினே வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு
என்னோடய க்ளோனை வந்து லைட்டாக டேமேஜ் பண்ணுதுன்னா இவன் ஜஸ்ட்டு செஞ்ச வெப்பனை டேமேஜ் பண்ணது இவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் கதையை முடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிங் இருந்துட்டு இருடா அங்கே போகாதடா, அங்கே போனேன்னா உனக்கு சாவுதாண்டா அப்படின்னு சொல்ல வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அதே சமயம் சீன் கட்டாகி ஹீரோவோட கழுத்துலேருந்து உட்காந்துட்டு இருக்கு. அங்கே இருக்க ஒரு பாட்டியம்மா பார்த்துட்டு அவங்க கழுத்தில் பாருங்கள் மஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கொசுவா சே அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அதோட கழுத்தில் இருக்கிறதுலாம் சத்துன்னு எடுத்துட்டு அது சொத்துன்னு ஈழ விழுந்து செத்து போயிடுது. அதாவது செத்து இருக்காது, ஏன்னா ஒரு 10 குளோனை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட என்னென்னா வந்து நான் வந்து 10 குளோன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் உனக்கிட்ட ஸ்லேவ் மார்க் வந்து உன்ற உடம்புல வந்து பதிச்சேன்னா நீ வந்து எனக்கு கொன்னாலும் நான் வந்து அந்த 10 குளோன் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து சாவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஒரு அடியிலே வந்து என்னோடய பவரையுமே வந்து உறிஞ்சிடுவார். உறிஞ்சுனையுமே வந்துட்டு என்னடா என்னோடய பவரே போயிருச்சு, இப்போ நான் என்னை யாருனாச்சும் ஈஸியாக சாகடிக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த டாஞ்சியும் அந்த ஃபினக்ஸ் ரெண்டுமே வந்து அந்த கொசு வந்து நசுக்கி சாகடிச்சிருவாங்க. சாகடிச்சுமே ஹீரோ வந்துட்டு வாங்க போகலாம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதான் வந்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க இவங்க 2 பேரும். இப்போ அதே சமயத்தில் அந்த கிங் இருப்பார்ல, அவரும் அவரோட ஒய்ஃபு டாக்டரு எல்லாருமே வந்து வாங்க நம்ம போய் நிம்மதியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ இதோடய வந்து இந்த பாட் முடியுது. ஆக்சுவலாக ஹீரோவோட ஐடென்டிட்டி வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து இம்மோர்டல் வேர்ல்ட்லேருந்து ஒரு ராயல் கார்டு வந்து இப்போது உள்ள களமிறங்கியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இம்மோர்டல் வேர்ல்டுக்கு சம்மந்தமான டீமன் லார்டோட அந்த ஃபெமிலியர் அதுவுமே வந்து இப்போது லைட்டாக அங்கங்கே தலையை காட்ட ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் உலகம் முழுக்க வந்து பஞ்சங்கள் வந்து நிகழ்ந்துட்டுருக்கு. இனி என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு சுவாரஸ்யமான சாப்டர் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக நான் வந்து இந்த மான்வா வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபேட்டட் டு த வில்லன் அதை பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஃபேட்டட் டு த வில்லனுக்கு முன்னாடியே வந்து இது போட்டேன், இது கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். இது வந்து டக்குன்னு முடிச்சிட்றேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணி பை கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.